ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க இன்ட்ரோவில் பார்க்கலாம். 2026 கடைசி கிரகணமான சந்திர கிரகணமானது கரெக்டாக ஆகஸ்ட் மாதத்தில் இறுதியில் நடக்க போகுது. ஸோ நடக்கக்கூடிய நேரம் தேதி எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த சந்திர கிரகணம் நடைபெறதுனால இதனுடைய பாதிப்பு இந்தியாவில் இருக்குமா இருக்காதா, அப்படி இருந்தால் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிரகணங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு. ஸோ இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு 3 கிரகங்கள் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்போ இதனிடையே வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் பூமியை தாக்கும். அதனால தான் கிரகணம் நடக்கிறது ஒரு ஆபத்தான நிகழ்வாக ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக கருதப்படுது. ஸோ ஒரு ஆண்டுக்கு 4 கிரகணங்கள் நடக்கும். 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம். ஆண்டு ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட்டே ஒரு சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் நடந்துடும். அதுக்கப்புறம் ஆண்டுடைய இறுதி ஆகும்போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடக்கும். அந்த மாதிரி இந்த ஆகஸ்டில் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் நடந்தது. இப்போ ஆகஸ்டில் கடைசியாக இந்த ஆண்டுடைய இறுதி கிரகணமான சந்திர கிரகணம் நடக்க போகுது. இந்த கிரகணம் ஆக்சுவலி என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஆகஸ்டுடைய 28ஆம் தேதி நிகழ்கிறது. ஆக்சுவலி ஆகஸ்ட் 28ஆம் தேதி கரெக்டாக ஆவணியுடைய பௌர்ணமியானது வருகிறது. ஸோ பௌர்ணமி முடியக்கூடிய நேரத்தில் தான் கிரகணமானது நடக்குது. நடக்கக்கூடிய இந்த கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக ஏற்பட போகுது. கிரகணம் நடக்கக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 6:53 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் சந்திர கிரகணம் பகுதியாக தெரியும். அப்புறம் உச்ச நிலையானது 9:42 மணிக்கு இருக்கும். பின்னர் 12:31 மணிக்கு கிரகணமானது நிறைவடைகிறது. ஸோ இந்திய நேரப்படி கிரகணம் பகல் பொழுதில் ஏற்படுறதுனால சந்திரனுடைய இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க இயலாது. இந்தியாவில் கிரகணம் தெரிந்தால் நம்ம சூத காலம் கடைபிடிக்கணும். இருந்தாலும் சந்திர கிரகணத்தின் போது கிரகணத்தினால பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுறதுனால சந்திர சாந்தி பரிகாரமான வழிபாடு செய்ய வேண்டும். அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் யார் யார் அந்த வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் என்னங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரி, சந்திர கிரகணத்தினால சாந்தி பரிகாரம் எப்படி செய்யணும், மெயினாக எந்த நட்சத்திரக்காரங்க செய்யணுங்கிறத பார்க்கலாம். அதாவது எந்த ராசி நட்சத்திரக்காரங்க செய்யணுங்கிறத தான் அப்படி சொன்னேன். வாங்க பார்க்கலாம். சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆபத்தானதாகவே இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. ஏன்னா சந்திர கிரகணம் என்பது மனக்காரனாக இருக்கக்கூடிய சந்திரன் நவக்கிரகங்களுடைய முதன்மையான சூரிய ஒளியிலிருந்து பூமியால் மறைக்கப்படுவதால் ஏற்படும். அப்போது சூரியனுக்கும் நிலவுக்கும் நடுவில் பூமி வரும்போது பூமியின் நிலவின் மீது படும்போது இந்த கிரகணம் ஏற்படுகிறது. இந்த 3 ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது அது மன ரீதியாக நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் இந்த கிரகணம் ஆபத்தானதாகவே பார்க்கப்படுகிறது. ஸோ இதனால் சாந்தி பரிகாரம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். குறிப்பாக பூரடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், கிருத்திகை, ரோகிணி, உத்திரம், அஸ்தம் இந்த 8 நட்சத்திரங்களில் பிறந்தவங்க யாராக இருந்தாலும் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று இந்த சாந்தி பரிகாரம் செய்வது நல்லது. ஸோ கிரகணத்தன்னைக்கு சாந்தி பரிகாரம் செய்துட்டிங்கன்னா கிரகண தோஷத்திலிருந்து தப்பிக்கலாம். கிரகணத்தன்னைக்கு இன்னும் சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் கிரகணம் தொடங்குவதற்கு முன் செய்ய வேண்டிய சில ஏற்பாடுகள் இருக்குது. அதாவது ப்ரிப்ரேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சில விஷயங்கள். கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு எவ்வித உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான். 2வது, கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்கள் யாராக இருந்தாலும் கிரகணத்தின் போது வீட்டை விட்டு வெளியே செல்லுதல் கூடாது.
எந்த ஒரு வேலையாக இருந்தாலோ அவசர வேலையாக இருந்தாலோ அதை அப்புறமா பார்த்துக்குங்க. தேவையில்லாமல் கர்ப்பிணமாக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த கிரகணத்தின் அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே செல்லுதல் கூடாது. 3வது, கிரகண காலங்களில் ஆலய தரிசனத்தை தவிர்க்க வேண்டும். கிரகணம் நடக்கிறது இந்தியாவில் தெரியாது என்றாலும் நீங்கள் கிரகண காலங்களில் ஆலய தரிசனத்தை தவிர்க்கிறது நல்லது. கிரகண காலத்திற்கு முன் செய்த உணவுப் பொருட்கள் மீதம் இருந்தால் அந்த உணவில் தர்பை புல்லை போட்டு வைக்கணும். தர்பை புல் கோவில்களில் கேட்டாலும் கிடைக்கும். ஸோ வாங்கி அதை உங்கள் உணவில் எல்லாமே போட்டு வைத்துக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குடிக்கக்கூடிய தண்ணீர் இருக்குல்ல, அந்த தண்ணீரில் கூட இன்ஃபேக்ட் தர்பை புல்லை போட்டு வைக்கணும். ஏன்னா அந்த தண்ணீரில் கூட கிரகணத்துடைய இது இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கிரகணத்தின் போது எல்லா பொருட்கள் மீதும் தர்பை புல் போட்டு வைக்க வேண்டும். அப்புறம் கிரகண நேரத்தில் நெற்றியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருநீர் அணிய வேண்டும். அதை அணியாமல் மட்டும் இருக்கக்கூடாது. அப்புறம் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் வெளியில் செல்லக்கூடாது, அழைத்து வரக்கூடாது. குழந்தைகள் அருகில் கூட தர்பை புல் போட வேண்டும், இல்லைனா கையில் கட்டிவிட வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகணத்தின் போது ஃபாலோ பண்ணியே ஆகணும். கிரகண காலகட்டத்தில் கூடுமான வரை தண்ணீர் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. முடிஞ்ச அளவு கிரகணம் முடிந்ததுக்கு பின்னாடி குளிச்சு முடிச்சுட்டு குடிங்க, அதுக்கு முன்னாடி குடிக்காதீங்க. அப்படியே குடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் தர்பை புல் போட்ட தண்ணியை குடிங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிரகணம் தொடங்குவதற்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதை தொடர்ந்து கிரகணம் முடிந்த பின்பு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், அதையும் இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கிரகணம் முடிந்த பின்பு ஆலய வழிபாடு செய்ய வேண்டும். கிரகணம் முடிந்த பின்பு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இது 2மே முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள். அப்புறம் கிரகணம் முடிந்த பின்பு வீட்டை சுத்தம் செய்து புதிய உணவை சமைத்து உண்ண வேண்டும். மீதமுள்ள உணவில் தர்பை புல்லை எடுத்து போட்டுட்டு இறைவனை எண்ணி போஜனம் உண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். ஸோ கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷம் நிவர்த்தியாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த முக்கியமான தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம்.